கல்வி கல்வியே அல்ல. அதனால தமிழ்ல பேசுறேன். கடைசி வரைக்கும் அமைதியா கேட்க ஆரம்பிக்கிறீங்க. ஆரம்பத்திலேயே மகிழ்ச்சி. ஏன் அப்படி சொல்றேன் தெரியுமா? The best brain of the nation may be found in the last benches of the classroom. அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10000 நாட்டல், பின்னர் உள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்ன யாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற புனிதமான இந்த கல்வி பணியினை கையில் எடுத்து மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த பெரிய நிறுவனத்தினுடைய நிறுவன தலைவர் திரு சரவணன் பெரியசாமி அவர்களுக்கும் சசி அவர்களுக்கும் நான் இந்த நேரத்திலே நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அதோடு மட்டுமல்ல, தொட்டனைத்தோர் மணற்கேணி மாந்தற்கு கற்றனைத்தோர் அறிவு என்பதற்கு இணங்க கற்று தெளிந்து அறிவு சுடர் கொண்ட அறியாமை இருளகற்றுகின்ற ஆசிரியர்களுக்கெல்லாம் தலைவர்களாக 5 முதல்வர்கள், என்ஜினியரிங் கல்லூரியினுடைய முதல்வர் திரு பால்சன் கென்னடி, ஆர்ட்ஸ் கல்லூரியினுடைய முதல்வர் திரு புருஷோத்தமன், அதை போலவே அது எப்படி தொடரும் தெரியுமா? நம்முடைய மொழி எப்படிப்பட்டது தெரியுமா? அருமை மாணவ செல்வங்களே, பல்லுயிரும் பல உலகம் படைத்தளித்து துடைக்கினுமோர் எல்லையர் பரம்பொருள் முன் இருந்தபடி இருப்பதுவே, கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்து உதித்து எழுந்தே ஒன்று பல ஆயிடினும் ஆரியம் போல் உலக வழக்கு அழித்து ஒழித்து சிதையானின் சீரிழமை திறமையந்து செயல் மறந்து வாக்குதுமே மனோன்மணியம் சுந்தரனார். இது முழு பாட்டு. மற்ற மொழிகளுக்கு ஒரு சங்கடத்தை உண்டாக்க வேண்டாம் என்ற காரணத்தினால் பாதியை குறைச்சிட்டு நம்ம பாதியிலேயே உன் சீரிழமை திறமை என்று செயல்மறந்து வாழ்த்துதுமேன்னு முடிக்கிறோம். நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இது. ஏன் தமிழிலே பேசுகிறேன் தெரியுமா? தமிழ் என்பது வெறும் மொழி அல்ல, அது நம் வாழ்வின் வழி. உலகத்திலேயே மற்ற மொழிகளினுடைய உதவி இல்லாமல் தனித்து நிற்கக்கூடிய ஒரே மொழி நம் தாய் தமிழ் மொழிதான் என்பதை மனதிலே பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, நான் உலகம் முழுவதும் சென்று உரை நிகழ்த்துவான். இதுவரை 30 நாடுகளிலே உரை நிகழ்த்தி இருக்கின்றேன். நான் அறிந்த உண்மை என்ன தெரியுமா? சிலோன், சிங்கப்பூர், மொரீஷியஸ், மலேசியா, ஆஸ்திரேலியா, கனடா 6 நாடுகளில் அரசு அங்கீகாரம் பெற்ற மொழியாக இருக்கின்ற ஒரே மொழி நம் தாய் தமிழ் மொழி. ஒரு மாதத்திற்கு முன்னால் அமெரிக்காவிலே நியூயார்க் நகரத்திலே பிரிமாண்ட் என்ற இடத்திலே பப்ளிக் ஸ்கூல்னு சொல்லுவாங்க. பப்ளிக் ஸ்கூல் சொன்னா அங்க அரசு பள்ளியை தான் பப்ளிக் ஸ்கூல்னு சொல்லுவாங்க. அதுல உரை நிகழ்த்துவதற்காக சென்றேன். இப்போது அவர்கள் என்னை அழைத்து கொண்டு வந்த மாதிரி அந்த பள்ளியினுடைய நிறுவனர்களை என்னை அழைத்து கொண்டு உள்ளே நுழைந்தார்கள். முன்னாடி ஆர்ச் இருக்கும்ல, தெரிஞ்சவங்க அதெல்லாம். உள்ள நுழையும் போது ஆங்கிலத்திலே what we have learnt is like a handful of earth and what we have yet to learn is like the whole world என்று இருந்தது. தம்பி, நீ யாராவது பின்னாடி திரும்பி பேசினா உன்னை வெளியில் எடுத்துருவான். பேசுறது போலீஸ் ஆபீசர், ஞாபகத்தில் வச்சிருக்க. சரியா? இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், ஒரு முட்டாள் இருந்தால் 100 நல்லவர்களை கெடுத்து விடுவான். நற்றாமரை குளத்தில் நல்லெண்ணம் சேர்ந்தார் போல் கற்றாரை கற்றாரை காமுறுவர் கற்பிலா மூர்க்கரை மூர்க்கர் முகப்பர் முதுகாட்டில் காக்கை உகக்கும் பிணம். என்ன அர்த்தம் தெரியுமா? நல்ல மனிதர்கள், நல்ல மாணவர்கள், அற்புதமான அறிவாளிகள், நல்ல கருத்துக்களை கேட்பவர்கள் ஒன்றாக சேருவது தாமரை பூத்த தடாகத்திலே அன்னப்பறவையும் தாமரை பூவும் சேருவதை போல முட்டாள்கள் சேருவது காக்கை காட்டிலே அழுகி கிடக்கின்ற பிணத்தை கொத்தி தின்கின்ற காக்கை சேருவதை போல நீ அன்னப்பறவையாக இருக்க வேண்டுமா காக்கையாக இருக்க வேண்டுமா என்பதை நல்ல நண்பர்களை தேர்வு செய்வதிலேயே நீ முடிவு செய்து கொள். இதை எல்லாரும் ஒரு பாடமா வச்சுக்கங்க. என்கிட்ட எடுத்துக்கொண்டு செல்கின்ற பல பள்ளிகளை சேர்ந்தவர்கள் இங்கு வந்திருக்கின்றீர்கள். அற்புதமான மாணவ மாணவிகளை அறிவுபூர்வமாக பார்க்கின்றேன். இது ஒரு அறிவார்ந்த தளம். உங்களை சிரிப்பதற்காக நான் அழைக்கப்பட்டவன் அல்ல, சிரிக்க வைப்பதற்காக அழைக்கப்பட்டவன் அல்ல, சிந்திக்க வைப்பதற்காக அழைக்கப்பட்டவன். அதை புரிந்து கொண்டு கேட்க வேண்டும். சொன்னார்ல அவர் பால்சன் கனகராஜ் பேசும்போது,
வாசன் பேசும்போது, கென்னடி சார் பேசும்போது என்ன சொன்னாரு? செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் சொல்லி சொன்னார். செவியின் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என்கிறார் வள்ளுவர். காதல கேட்கறது இருக்குது, அது மிகப்பெரிய சுவை. அதை கேட்காதவன், அதை புரிஞ்சுக்காதவன் இருந்தாலும் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. இதை யார் சொல்றா? திருவள்ளுவர் சொல்ற, நான் சொல்லல. சரியா? அதை புரிந்து நடந்து கொள்ளுங்கள். அடுத்து நான் சொல்ல வருவது, இங்க வந்த உடனே எல்லோரும் என்னை குத்துவிளக்கேற்ற சொல்லி படித்தார். நானும் மேதகு மனிதர் அப்துல் கலாம் அவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் இது போல +2 மாணவர்கள் மட்டுமே அமர்ந்திருக்கின்ற 5000 +2 மாணவர்கள் அமர்ந்திருக்கின்ற ஒரு கூட்டத்திற்கு பேசுவதற்காக அழைக்கப்பட்டிருந்தோம். இந்தியாவினுடைய ஜனாதிபதியாக இருந்த மேதகு மனிதர் அப்துல் கலாம் அவர்களும் நானும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் கலெக்டர் போய் குத்து விளக்கை ஏற்றி வைத்து விட்டு வந்து அமர்ந்தோம். கேள்வி நேரத்தின் போது ஒரு பெண் எழுந்து இந்தியாவினுடைய மிகப்பெரிய பெருமை என்ன என்று அப்துல் கலாம் அவர்களிடம் ஒரு கேள்வியை கேட்டார். உங்களை போல மாணவர்கள். அடுத்த நொடி அப்துல் கலாம் சொன்னார், நான் இப்போது ஏற்றி வைத்தேனே குத்து விளக்கு, அது இந்துக்களினுடைய அடையாளம். அதை ஏற்றி வைக்க உபயோகித்தேனே மெழுகுவர்த்தி, அது கிறிஸ்தவர்களினுடைய அடையாளம். ஏற்றி வைத்த நானோ ஒரு இஸ்லாமியன். இந்த வேற்றுமை ஒற்றுமைதான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே சொல்லிடுங்க. அதான் இந்த பள்ளி மாணவர்களுடைய சிறப்பே, அறிவுபூர்வமான மாணவர்களுடைய சிறப்பே தான். இந்த வேற்றுமை ஒற்றுமை தான் இந்தியாவினுடைய மாபெரும் சிறப்பு என்றார். ஒரு மாணவன் எழுந்து அடுத்த ஒரு கேள்வியை கேட்டான், இந்த பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகளினுடைய சிறப்பு என்ன சார்? மாவட்ட ஆட்சித்தலைவர் வட இந்தியாவை சேர்ந்தவர், தமிழ் மாணவர்கள் அமர்ந்திருந்தவர்கள் அத்தனை பேரும். அதனால் அப்துல் கலாம் அவர்கள் என்னை பார்த்தார். அவருடைய பதிலை ஒட்டியே நான் சொன்னேன், கல்வி குடும்பங்களினுடைய சிறப்பைத்தானே கேட்கிறாய். நீ கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு இந்துவாக இருக்க வேண்டும், மசூதிக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு இஸ்லாமியராக இருக்க வேண்டும், தேவாலயத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு கிறிஸ்துவராக இருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் படிக்கின்ற பள்ளிக்கூடத்தை போல ஒரு பள்ளிக்கோ, இந்த பெரிய இன்ஸ்டிடியூஷன் போல ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கோ நீ வர வேண்டும் என்றால் மனிதனாக இருந்தால் மட்டுமே போதும் என்று சொல்றேன். அவ்வளவுதானே? இந்திய கான்ஸ்டிடியூஷன் ரைட்ஸே என்ன? எல்லோரும் சமம், ஜாதி மதங்களை பாரோம் உயர் ஜென்மம் இத்தேசத்தில் எய்தினராயின் வேதியராயினும் ஒன்றே அல்ல வேறு குலத்தினராயினும் ஒன்றே என்றான் பாரதி. ஜாதி மத பேதம் இல்லை, உயர்வு தாழ்வு இல்லை, சிந்தனை செயல்படு தன்மான தமிழாய் என்று வித்தையாய் பகுத்தறி ஊட்டியவர்கள் இந்த நாட்டில் பிறந்தவர்கள். எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் இந்நாட்டு மன்னர் நாம் பாரதி. அதனால எல்லாரும் ஒண்ணுதான். இதை செயல்படுத்துகின்ற இடம் இந்த கல்விக்கூடங்களாகத்தான் இருக்கின்றது. சரி, இந்த இடத்திலே என்னை பேச அழைப்பதற்குரிய முக்கியமான நோக்கம், இந்த டெக் எக்ஸ்போ இந்த நிகழ்ச்சியிலே 12ஆம் ஆண்டு படிக்கின்ற மாணவர்கள் ஒரு 100 பேர் வேணா 10வது மாணவர்கள் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு 900 பேர் இருக்கீங்க இந்த அரங்கத்தில். அழைத்ததனுடைய நோக்கம், எதுக்காக படிக்கணும், எப்படி படிக்கணும் என்பதுதான் என்று என்னை அழைத்தவர்கள் அத்தனை பேரும் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். அருமை மாணவ செல்வங்களே, படிப்பை பற்றி நான் சொல்லுவதற்கு முன்னால் ஒன்றை மனதிலே பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். நான் உலகம் முழுவதும் சென்று உரையாற்றுகின்றவன் என்று உங்களிடம் சொன்னேன் அல்லவா? ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மாணவிகள், உங்களை விட அறிவில் சிறந்தவர்கள், உங்களை விட திறமையானவர்கள், உங்களை விட ஒழுக்கத்தில் சிறந்தவர்கள் கூட மனமிருந்தும் படிக்க வேண்டும் என்று பணம் இல்லாத காரணத்தினால், குடும்ப சூழ்நிலை காரணத்தினால், இது போன்ற நல்ல பள்ளிக்கூடங்களிலே படிக்க முடியாமல், நல்லது ஒரு கல்லூரியிலே பெரிய இன்ஸ்டிடியூட்டை போல ஒரு கல்லூரியில காலெடுத்து வைக்க முடியாமல் தவிக்கின்ற பல இளைஞர்களை நான் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கின்றேன். இதை இந்த இடத்தில் குறிப்பிடுவதற்கு என்ன காரணம் தெரியுமா? நீங்கள் இப்போது படிக்கின்ற இந்த பள்ளியிலே படித்து இப்படிப்பட்ட கல்லூரியிலே என்னை போன்றவர்களுடைய உரையை கேட்பதற்காக இங்கு வந்து அமர்ந்திருக்கின்றீர்கள். இதற்கு என்ன காரணம் இருக்கும்? உங்களுடைய அறிவா, உங்களுடைய திறமையா, உங்களுடைய ஆற்றலா,
அதுவல்ல, அதெல்லாம் இரண்டாம் பட்சம். முழு காரணம் என்ன தெரியுமா? இதை மனதிலே இந்த வயதிலேயே பதிய வைத்துக் கொண்டு படிக்க ஆரம்பியுங்கள். ஒற்றை காரணம், வெயிலிலும் மழையிலும், பனியிலும் குளிரிலும், அலுவலகத்திலும் வீட்டிலும், வயலிலும் வரப்பிலும் விழுந்து புரண்டு பட்ட காயங்களையும் தழும்புகளையும் தாங்கிக் கொண்டு தான் அடையாத உயரத்தை தன் பிள்ளைகள் அடைய வேண்டும், தான் வாழாத வாழ்க்கையை தன் பிள்ளைகள் வாழ்வதை தான் பார்க்க வேண்டும், தான் பெறாத இன்பத்தை தன் பிள்ளைகள் பெற வேண்டும் என்று நினைத்து தினம் தினம் முதுகெலும் முடிய பாடுபடுகின்ற தந்தையும் முழு வயிறு காணாமல் உன்னை வளர்க்கின்ற தாயும் இருக்கின்ற காரணத்தினால் இந்த அரங்கத்திலே இன்று நீ இந்த நிலையிலே அமர்ந்திருக்கிறாய் என்பதை மனதிலே பதிவு. உலகத்திலேயே துயரமான கண்ணீர் பெற்றோர்களினுடைய கண்ணீர். 3 மாதத்துக்கு முன்னால் அமெரிக்காவிலே ஹூஸ்டன் நகரத்திலே நான் உரை நிகழ்த்தி முடித்தவுடன் ஒரு வெள்ளை அமெரிக்க பெண்மணி எழுதியுள்ள ஆசிரியர்கள் கூட தாய்மார்கள் தானே ஒரு கேள்வியை என்னிடம் வைத்தார். என்ன கேள்வி தெரியுமா? இந்தியாவிலிருந்து படித்துவிட்டு வருகின்ற மாணவர்கள், குறிப்பாக தமிழகத்திலிருந்து படித்துவிட்டு வருகின்ற மாணவர்கள், எப்படி சார் இவ்வளவு ஒழுக்கமா, இவ்வளவு உழைப்பாளிகளா, இவ்வளவு அறிவாளிகளா இப்படி வந்து இங்க வேலை பார்க்கிறாங்க? பெற்றோர்களை பேணி பாதுகாப்பவர்களாக, பிள்ளைகளை பராமரிப்பவர்களாக எப்படி சார்? ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் அந்த அம்மா சொன்ன வார்த்தை. இது தமிழகத்து தாய்மார்களிடம் வந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டும். உங்க அம்மா அப்பா எல்லாம் எவ்வளவு உயரத்துல எவ்வளவு பெருமைக்குரியவர்கள் பாருங்க, கற்றுக்கொள்ள வேண்டும். எங்க பிள்ளைங்களை அது மாதிரி வளர்க்க முடியலையே. நான் போய் சொல்றேம்மா. அடுத்தது அந்த கேள்வி அந்த அம்மா என்ன கேட்டு தெரியுமா? why, what is the reason behind, என்ன காரணம்னு கேட்டான். அடுத்த நொடி நான் சொன்னேன், உலகத்திலேயே தனக்காக சொத்து சேர்க்காத அப்பாவும் தனக்காக சமைக்காத அம்மாவும் இந்தியாவை தவிர எந்த நாட்டிலும் இல்லை. ஒற்றை காரணம். தமிழை பத்தி உங்ககிட்ட சொல்லும் போது ஆங்கிலத்தில் சொன்ன நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தெரியல. வாட் we have learned so far is like a handful of earth and what we have yet to learn is like the whole world ன்னு சொன்னேன். ஏதோ படிச்சது இடிக்குதேன்னு சொல்லி திரும்ப வந்து உத்து பார்த்தா கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்று 1000 ஆண்டுகளுக்கு முன் ஔவையார் எழுதி போட்டதை அமெரிக்காவிலே எழுதி போட்டு தமிழிலும் ஆங்கிலத்திலும் இந்த தாய்மொழியை தமிழர்கள் அங்கு இல்லை என்றாலும் அமெரிக்கர்கள் அதை பெருமைப்படுத்துகிறார்கள் என்றால் நம் மொழி எவ்வளவு உயர்ந்தது யோசிக்கும். உங்களுக்கு தாய் வந்து தந்தை வந்து நல்லா அமைஞ்சதுனால இங்க படிக்கிறீங்க. தாய் மொழி இவ்வளவு சிறப்பான மொழி. தாய் தமிழ் மொழி பற்றி சொன்னா அதே 1 மணி நேரம் பேசலாம், அதை விட்டு. அருமை மாணவ செல்வங்களே, சமீபத்திலே நடந்த ஒரு நிகழ்வினை சொல்லியிருக்கேன். ஏன் படிக்கணும், எதுக்கு படிக்கணும்னு கேட்டலையா? 2008ஆம் ஆண்டு நான் திருச்சி மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளராக பணிபுரியும் போது உண்மை சம்பவங்களையே நான் பதிவு செய்தோம். அது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் என்ற காரணத்தினால் நடந்த ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகிறேன். அதற்கு முன்னால் படித்தவர்கள், படிக்காதவர்கள், ஏழைகள், பணக்காரர்கள், உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் ஒருவரை ஒருவர் பார்க்கும் போது கேட்கின்ற முதல் கேள்வி என்ன? உள்ள என்ன +2 எப்படி படிக்கும் என்பதுதானே ஒழிய வேறு எதை பற்றியும் கேட்பதில்லை. பார்த்தவுடன் கேட்கின்ற கேள்வி புள்ள என்ன படிக்குது, எங்க படிக்குது, எப்படி படிக்குது. ஏன் தெரியுமா? கல்வி ஏழைகளுக்கு செல்வம், செல்வர்களுக்கு அணிகலன், வீட்டிற்கு விளக்கு, நாட்டிற்கு நன்மை, பெண்களுக்கு பாதுகாப்பு. அது என்ன பெண்களுக்கு பாதுகாப்பு? கல்வி ஒன்றுதான் படிக்கின்ற மாணவனையும் அவன் பிறந்த வீட்டையும் இந்த நாட்டை உயர்த்தக்கூடியது. கல்வி ஒன்றுதான் உலகத்திலே நீ பயணிக்கும் போது நம்பிக்கை நிறைந்த பயணத்தை முன்னெடுத்து செல்வதற்கு அடிப்படை காரணம் கல்வி. அது மட்டுமல்ல, கல்வி பெற்றோர்கள் வயதான பிறகு உங்களை அழைத்து இந்த 100 மாடி கட்டடத்தை நீ எடுத்துக்க, இந்த 100 கோடி பணத்தை நீ எடுத்துக்க, இந்த 100 ஏக்கர் காட்டை நீ எடுத்துக்கன்னு கொடுக்குற மாதிரி இந்த MBBS நீ எடுத்துக்க, இந்த இன்ஜினியரிங் நீ எடுத்துக்க, இந்த MA நீ எடுத்துக்க, இந்த MPhil நீ எடுத்துக்கன்னு பிள்ளைகளை கூப்பிட்டு
பெற்றோர்களால் கொடுக்க முடியாது. அவனவன் படித்துத்தான் பெற முடியும். எத்துணை பெரிய கோடீஸ்வரனுக்கு மகனாக பிறந்தாலும் கல்வியின் மூலம் பெறுகின்ற அறிவினை நீ படித்துத்தான் பெற முடியும் என்பதுதான் கல்வியினுடைய மாபெரும் சிறப்பு. அதனால்தான் படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்றான் பேரறிஞன் பிளேட்டோ. சொன்னார்ல, இந்த உலகையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு, அந்த ஆயுதத்தினுடைய பெயர் கல்வி என்றார் நெல்சன் மண்டேலா. படிக்க தெரியாத மந்திரியாக இருப்பதை விட படிக்க தெரிந்த மனிதனாக பிறந்து வளர்ந்து இருந்து இறப்பதுவே மேல் என்று பதிவு செய்தான் மெக்காலே. பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது. மகாத்மா காந்தி முதுமையை முன்னிட்டு முன்னதாக செய்து வைத்துக் கொள்கின்ற பாதுகாப்பு பணிகளிலேயே மிகவும் உயர்ந்தது கல்வி. சொன்னவன் எட்வின். இத்துணை பேரும் ஏன் இந்த கல்வியை பற்றி சொன்னார்? 2008ஆம் ஆண்டு நான் எஸ்பியா இருக்கும்போது நான் ஆரம்பிச்சேன். உங்கள்கிட்ட அழைத்தவர் அப்துல் கலாம் அவர்கள் மதியம் 2:30 மணிக்கு உங்க மாவட்டத்துல துறையூர்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த சம்பவத்தை ஒரு கல்லூரியில சொன்னேன். ஒரே நாள்ல 1 மில்லியன் பார்த்துட்டாங்க. உங்களில் ஒரு சில பேர் பார்த்திருக்கலாம். பார்க்காதவர்களுக்காக, பெண்களுக்காகவே இந்த பதிவு. ஏன் படிக்க வேண்டும்? அருமை மாணவர்களே, மாணவிகளே, இருக்கு சார். துறையூர்ல ஒரு பொண்ணுப்பா, அவர் சொன்னதை அப்படியே சொல்றேன். +2ல மாவட்டத்துல முதல் மார்க் வாங்கி அந்த பொண்ணால மேற்கொண்டு படிக்க முடியும். அது கூட பரவாயில்ல. அவட 16 வயசு நிரம்பிய 17 வயசு கூட முடியாத அந்த பெண்ணுக்கு தாய் மாமா 37 வயசு அவருக்கு 2ஆம் தாரமாக திருமணம் செய்து வைக்க முயற்சிப்பதாக நான் அறிகிறேன். அப்பதான் நான் படிச்சாங்க இல்லையா, ஜனாதிபதி பதக்கம் வாங்கி 1 வாரம் ஆகுது. அதனால என்ன தெரியுங்கிறதுனால என்ன அழைச்சாரு. அந்த பொண்ணு படிக்கிறதுக்கு ஏதாவது வழி பண்ணலாம். இந்த குழந்தை திருமணம் இல்லையா, சட்டப்படி தப்பு இல்லையா, அதை மட்டும் எடுத்து சொல்லலாமே. உங்ககிட்ட சொன்ன செய்வீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா செய்யறேன் சார் நான் வச்சுட்டேன். டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர்லாம் அங்க வர சொல்லிட்டு, இது குழந்தை திருமணம், சட்டப்படி தப்பு, அந்த பொண்ணுக்கு வேற விருப்பம் இல்ல, எடுத்து சொல்லுங்க, நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு திருச்சியில இருந்து துறையூர் 1 மணி நேரம் ஆகும் நான் போறது. டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர்லாம் அங்க உள்ள போய் அவங்க எடுத்து சொன்னாங்க. உடனே அம்மா அப்பா சார் ராத்திரி பூரா அழுது பாருங்க, அவளுக்கு மோலாம் வீங்கி இருக்கா, அவள் படிக்கணும்னு தான் சார் சொல்றா, ஏழ்மை தான் சார் காரணம், அதனாலதான் சார் படிக்க வைக்கல, சட்டப்படி தப்புனா நாங்க நிறுத்தி விடுறோம்னு சொல்லிட்டாங்க. திருமணத்தை அவர்களே நிறுத்தி விடுவதாக சொல்லிவிட்டார்கள். நான் போய் இறங்கினேன். கதையல்ல, நிஜம். நான் போய் இறங்கினோன்னா, சரிம்மா உங்க அம்மா அப்பாவே நிறுத்திட்டாங்க, நீ எங்க படிக்கணும்னு கேட்டேன். திருச்சியில் உள்ள ஒரு மிகப்பெரிய கல்லூரி, பெண்கள் கல்லூரி, அதுல கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும் சார். அங்கிருந்தே அந்த முதல்வருக்கு தொலைபேசியில தொடர்பு கொண்டேன். சார் நீங்களே பேசிட்டீங்க, தந்துடுறேன், ஒரே ஒரு ரிக்வஸ்ட் சார். என்னம்மா, 4 மணியோட அட்மிஷனே க்ளோஸ் ஆகுது சார், இன்றைக்கு மட்டும் எப்படியாவது அனுப்புங்கன்னா. டிஎஸ்பி கமலான்னு ஒருத்தவங்க பக்கத்தில் இருந்தாங்க, அவங்கள போட்டு நான் அனுப்புறேன், 3 மணிக்கு வந்துடுவாங்க, சீட் மட்டும் போட்டுருங்கம்மான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன், உனக்கு பிடிக்க எப்படி அமைதியாகிட்டீங்க பாரு. அதுதான் தமிழகத்து மாணவர்கள். நல்லவற்றை சொன்னால் குண்டூசி விழுந்தால் கூட சத்தம் கேட்கும்படியாக உள்வாங்கிக் கொள்கின்ற மாணவ மாணவிகள் இன்னும் இருக்கிறார்கள் என்பதற்கு இதுதான் மகிழ்ச்சி. அப்போ அந்த பொண்ணிட்ட நான் சொன்னேன், நீ கேட்ட சீட்டை நான் வாங்கி கொடுத்துட்டேன், உனக்கு பிடிக்காத கல்யாணத்தை உங்க அம்மா அப்பா நிறுத்திட்டாங்க. எனக்கு உன்னிட்ட ஒரு சந்தேகம் தான். என்ன சார் அப்படி? ஏமா, உனக்காக இந்திய ஜனாதிபதி டெல்லியில ஜனாதிபதி மாளிகையில இருந்து மத்தியானம் 2:30 மணிக்கு என்ன கூப்பிட்டாரு, எப்படிமா அப்படின்னு. அந்த பொண்ணு எப்படிமா சொன்னிச்சு, அதுவா சார், நான் 8வது படிக்கும் போது நீங்க வந்திருக்கீங்க இல்லையா அந்த கல்லூரிக்கு, அது மாதிரி அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு கல்வி சுற்றுலா அழைச்சிட்டு போயிருந்தாங்க. எங்க டீச்சர்ஸ் எல்லாம் 10 பேர் மட்டும் அழைச்சிட்டு போனாங்க, நல்லா படிக்கிற பிள்ளைகளை. அப்துல் கலாம் சார் அப்ப அணு விஞ்ஞானியா இருந்தார், ஜனாதிபதி இல்ல. அப்ப நீங்க எல்லாம் கேள்வி கேளுங்கன்னு சொன்னார். நான் எந்திரிச்சு ஒரு கேள்வியை கேட்டேன். என்னம்மா கேள்வி கேட்டேன்? பெண்களினுடைய முன்னேற்றத்திற்கு அடிப்படை தேவை என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டேன் சார். என்னமா சொன்னாரு அப்படின்னு பக்கத்துல இருந்தவங்க கேட்டேன். எஜுகேஷன் 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 அப்படின்னு 3 தடவை இங்கிலீஷ்ல கல்வி கல்வி கல்வின்னு சொல்லிட்டு உட்கார்ந்தாரு சார். அன்றைக்கு புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன்னா புத்தகத்தை வைக்காம படிச்சேன் சார். டிஸ்ட்ரிக்ட்லயே இந்த ஸ்கூல்ல படிச்சு நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டேன். நான் மேல படிக்கணுங்கும் போது எங்க அம்மா அப்பாவே எனக்கு கல்யாணத்தை பண்ண போறாங்க, படிக்க வைக்கணும்னு உடஞ்சு போயிட்டேன் சார். என்னமா பண்ணேன்? யாரெல்லாம் கேள்வி கேட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் அப்துல் கலாம் சார் ஒரு கார்டு கொடுத்தாரு. அந்த கார்டுல
இமெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் இருந்துச்சு. அந்த பெட்டியில் அடியில் வச்சிருந்தேன். அந்த பொண்ணு சொன்னதை அப்படியே சொல்லுவேன். ராத்திரி பூரா அழுது யோசித்து காலையில் எடுத்தேன் சார் அந்த ஃபோனை. நம்மளே பேசி பார்ப்போமேன்னு எத்தனை மணிக்குன்னு கேட்குறாங்க பக்கத்தில் உள்ளவங்க. காலையில் 7 மணிக்கு. அவர் வாக்கிங் போயிட்டு வந்தவர் அப்துல் கலாம் சாரே ஃபோன் எடுத்துட்டார் சார். யார்? அவர் ஜனாதிபதி. அவரே ஃபோன் எடுத்துட்டார் சார். என்னமா வேணும்னு கேட்டார். இப்போ நீங்கள் வந்து நிற்கிறீங்க நான் சொன்னேன் சார். எல்லாரும் அப்படியே ஸ்டன் ஆகிடும். ஒரு கல்வியின் மீது ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு ஆர்வம் இருக்க முடியுமா? இதோடு முடிஞ்சிருந்தா உங்கள்கிட்ட நான் சொல்ல மாட்டேன். இந்த சம்பவம் முடிந்து 9 ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்காவிலே அட்லாண்டாவிலே நடந்த வட அமெரிக்க தமிழ் சங்க பேரவை மாநாட்டிலே நானும் திரு VIT விஸ்வநாதன் அவர்களும் வேந்தர் பேசிவிட்டு நான் கீழே வந்து அமர்கிறேன். ஒரு பெண் மேடைக்கு வந்து நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களிடம் தயவு செய்து ஒரு 2 நிமிஷம் பேசணும். வழக்கமா அப்படி அனுமதி கொடுக்கறது இல்லை. அனுமதி வழங்கப்பட்டது. அந்த பொன் மேடைக்குள்ள அந்த பெண் இப்படி மைக்கில் வந்து நின்று, நான் மைக்ரோசாஃப்ட்ல சத்யா நாதல்லாவுக்கு கீழே வேலை பார்க்குற முக்கியமான ஒரு 200 பேர்ல ஒருத்தரா வேலை பார்க்குறேன். ஒரு மாத சம்பளம் எனக்கு 5.5 லட்சம் ரூபாய். என்னுடைய கணவர் உட்கார்ந்துருக்காரு. அவர் 2 லட்சம் ரூபாய் தான் வாங்குறாரு. இதெல்லாம் சொல்லுது. இதெல்லாம் ஏமா சொல்றேன்னு கேட்கிறேன். அடுத்து அந்த பெண் சொன்னார், ஐயா கலீல்மூர்த்தி அவர்களே, என்னை நீங்கள் மறந்திருக்கலாம், அப்துல் கலாம் அவர்களையும் உங்களையும் என்னால் மறக்கவே இயலாது. ஏன் தெரியுமா? நான் தான் துறையூர் சரஸ்வதி. அடுப்படியிலே 2ஆம் தானமாக வாழ்க்கைப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ள இருந்த ஒரு பெண்ணை அட்லாண்டாவிலே கொண்டு போய் நிறுத்தியது எது? கல்வியை தவிர வேறு என்ன இருக்க முடியும்? இந்த அமர்ந்திருக்கிறார்களே அத்துணை முதல்வர்களும், முன்வரிசையில் அமர்ந்திருக்கின்ற பேராசிரியர்கள் உட்பட, நான் உட்பட அத்துணை பேர் இந்த மேடையில் இருப்பதற்கும், இது முடிந்த பிறகு என்னிடம் பரிசு வாங்குவதற்காக வர இருக்கின்ற மாணவ மாணவிகள் மேடைக்கு வருவதற்கும் என்ன காரணம் இருக்க முடியும்? சிந்தி. என்ன காரணம் தெரியுமா? ஒற்றை காரணம் தான். எக்குடி பிறப்பினும் யாவரை ஆயினும் அக்குடியில் கற்றோரை மேல் வருகவென்ப. எந்த ஜாதி மதம் ஏழை பணக்காரங்க ஒண்ணும் கிடையாது. நீ படிச்சுட்டேன்னா உன்னை மேடைக்கு வான்னு கூப்பிட்டே ஆகணும். ஏன்? அறிவுடை ஒருவனை அரசனும் விரும்புவான். அரியாசனத்தில் இருப்பவர்களிடம் சரியாசனம் தருவது கல்வி. மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையோன். மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஒரு ராஜாவா இருந்தா கூட அவன் நாட்டுல மட்டும்தான்டா சிறப்பு. நீ மட்டும் ஒழுங்கா படிச்சுட்டேன்னா உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் சிறப்பு. இந்த இடத்துல ஒரு சம்பவம் ஞாபகம் வருகிறது. 5ஆம் வகுப்பு மட்டுமே படித்த ஏழை விவசாயிக்கு பிறந்தவன் நான். படிக்காத என்னுடைய தந்தை, உங்க அப்பா அம்மா மாதிரி ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ஸ் எத்தனையோ பேர் இருப்பீங்க, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிராஜுவேட்ஸ். உங்களை போல ஒரு ஏழை குடும்பத்தில் இருந்து வந்தவன் நான். இப்ப கோட்டெல்லாம் போட்டுட்டு பெரிய எஸ்பின்னு பேசுறதுனால எல்லாம் நினைச்சுக்காதீங்க. மிக சாதாரணமான குடும்பத்தில் இருந்து வந்தவன். உங்க அப்பா அம்மா எல்லாம் உங்ககிட்ட சொல்ற மாதிரி எங்க அப்பா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இப்ப ஞாபகம் வர்றதுனால சொல்றேன். தம்பி, எங்களுக்கு தானே படிக்க முடியல, நீ மட்டும் ஒழுங்கா படிச்சேன்னா பெரிய வேலை கிடைக்கிறதெல்லாம் விட, நீ உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும், உன்கிட்ட இருந்து எது போனாலும் இந்த கல்வி மட்டும் போகாதுப்பா. தயவு செய்து படிடாம. தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பில் இல்லை. சொல்றத அப்பா. சரி, அப்பா நமக்கு நல்லது தானே சொல்லுவாங்க. படிப்போன்னு நானும் படித்தேன். அந்த பொண்ணு படித்த மாதிரி பெரிய காவல்துறை உயரதிகாரியாக ஆக முடிந்தது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது நான் இதை ஏன் சொல்லுகிறேன், ஏன் சொல்றேன் தெரியுமா? சொன்னார்ல, 2010ஆம் ஆண்டு பணி நிறைவு பெற்று விட்டார். காவல்துறையில் இருந்து நான் பணி நிறைவு பெற்ற பிறகு நான் உயிராக நேசித்து உடுத்து இருந்த காக்கி உடை என்னிடத்திலே இல்லை. நான் வாங்கிய பதக்கங்கள் படித்தார்களே, ஜனாதிபதி பதக்கம், அப்துல் கலாம் அவர்களிடம் வாங்கிய பதக்கம் உட்பட எந்த பதக்கமும் என்னுடைய மார்பகத்தை இப்போது அலங்கரிக்கவில்லை. ஆனால் என் தந்தை சொன்னதை போல நான் படித்த கல்வி மட்டும் என்னிடத்திலேயே இருக்கின்ற காரணத்தினால் உலகம் முழுவதும் சென்று உரை நிகழ்த்துகின்றேன் என்று உங்களிடம் நிகழ்த்திக் கொண்டிருக்கிறேன். இதை விட படிப்பு இதை விட முக்கியம் வேற என்ன உங்களுக்கு சொல்றேன்.
எல்லாம் பார்க்குறேன், ஏழை குடும்பத்து பிள்ளைகளாகவே பார்க்கிறேன். இந்த இடத்துல ஒன்று சொல்றேன், உங்கள் பெற்றோர்களினுடைய துயரத்தை, அவர்களுடைய வியர்வை தயவு செய்து கூர்ந்து கவனிங்க. எங்க அப்பா என்ன டாக்டர் ஆகணும்னு நினைச்சாங்க. நிறைய பேர் நீட் எழுதுறவங்க இருப்பீங்க, நிறைய பேர் ஜேஇ எழுதுறவங்க இருப்பீங்க. பின்னால வர்றாங்க, பிரின்சிபல் 1 மணி நேரம் பேசலாம்னு சொல்லியிருக்காரு. அந்த 1 மணி நேரத்துல 1 நிமிடம் கூட அதிகமாக பேச மாட்டேங்க, காவல்துறை அதிகாரி. ஆனா நீங்க அதை கேட்டீங்கன்னா இந்த ரூம்ல இருந்து வெளியில போகும்போது வேற லெவல்ல வெளியில போவீங்க. என் அப்பா மெடிக்கல் காலேஜில் தான் உன்னை சேர்க்கணும்னு நினைச்சப்பா மதிப்பெண்கள்லாம் நல்லா வாங்கிட்டேன், ஆனா படிக்க வைக்க பணம் இல்லடா, நீ இப்போ போய் ஆர்ட்ஸ் காலேஜில் சேர போற. என்னுடைய நோக்கம் காக்கியுடைய இந்த காவல்துறை அதிகாரியாக வேண்டும் என்பது அவங்ககிட்ட சொல்ல முடியாது. போய் மெடிக்கல் காலேஜ் பக்கத்துல மன்னர் சரபோஜி அரசு கல்லூரியில் சேர போகும்போது பஸ் நிக்குது. மருத்துவக் கல்லூரியை பார்த்துட்டு எங்க அப்பா சொன்னாங்க, உன்னதான் டாக்டர் ஆக முடியலப்பா, என்கிட்ட பணம் இல்லை, நீங்க நின்று உங்க அப்பா அம்மா தான் தான் இருக்காங்க, இந்த மருத்துவக் கல்லூரியினுடைய சுவற்றையாவது தொட்டு பார்த்து விட்டு வருகிறேன் என்று என்னை நிற்க வைத்து விட்டு போய் மெடிக்கல் காலேஜ் செவுத்த தொட்டு தொட்டு பார்த்துட்டு கண்ணில் நீருடன் வந்தார்கள். ஆடி போய்விட்டு ஒரு ஏழை விவசாயிக்கு தன்னுடைய பிள்ளையை மருத்துவராக்க வேண்டும் என்று இப்படி ஒரு எண்ணம் இருக்க முடியுமா என்று. இது ஏன் சொன்னேன் தெரியுமா? உங்கள் பெற்றோர்களுடைய சிரமத்தை, வியர்வை தயவு செய்து யோசியுங்கள் என்று ஏன் சொன்னேன் தெரியுமா? நான் காவல்துறை அதிகாரியாக ஆன பிறகு நானும் என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகளிடம் இந்த சம்பவத்தை, மெடிக்கல் காலேஜில் படிக்க வைக்கிறதுக்கு காசு இல்லாததுனால மெடிக்கல் காலேஜ் செவுத்த தொட்டு பார்த்துட்டு வந்தாங்கடா தாத்தா, அதுக்காகவாவது நீ எல்லாம் உனக்கு விருப்பம் இருந்தா படிடா அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்த்த காரணத்தினால், என் பிள்ளைகளும் படித்த காரணத்தினால் இன்று என்னுடைய வீட்டிலே 4 முதுகலை முடித்த மருத்துவர்கள். நான் ஒரு மருத்துவமனைக்கு சொந்தக்காரன் என்றால் அத்துணைக்கும் காரணம் என்னுடைய ஏழை தந்தை அன்று என்னுடைய மனதிலே உண்டாக்கிய தாக்கமே என்று வேறல்ல. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்தனர். ஒரு தடவை ஒரு பிறவியில ஒரு ஜெனரேஷன்ல நீ படிக்கிற கல்வி 7 தலைமுறைக்கு உதவுனர். சொன்னது யாரு? வள்ளுவர். உங்களுடைய பெற்றோர்கள் சொல்லுவதை நீங்கள் கேட்க வேண்டும் என்று நான் சொல்லுவதற்கு காரணம், உலகத்திலேயே துயரமான கண்ணீர் தாயினுடைய கண்ணீர் என்பதை தயவு செய்து மறந்துவிடார். சரி, தமிழ்ல சுருங்க சொல்லி விளங்க வைப்பதிலே தமிழ் மொழிக்கு நிகர் வேறு அல்ல என்று சொல்லிவிட்டு உங்களிடம் தமிழிலே பேசுகின்றேனே, அதை அப்படியே கடக்க விரும்பவில்லை. என்ன சொல்லியிருக்காங்க? ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் உலக நீதி. இதெல்லாம் புரிஞ்சுட்டாதான் நீங்க படிப்பீங்க. எதுக்கு படிக்கணும்னே தெரியாம படிச்சவன் எல்லாம் வேலையில இருக்கானா அப்படின்னு எவனாவது முட்டாள் சொல்றதை கேட்டுட்டு நிறைய பேர் இருக்கீங்களே. ஒழுங்கா படிச்சவன் யாரும் வேலை இல்லாம இல்ல, படிச்சதான் நடிச்சவன் தான் வேலை இல்லாம இருக்கான். தெரியுமா உங்களுக்கு? படிக்காதவன் எல்லாம் பெரிய ஆள் ஆகலையான்னு எவனாவது கேட்டா தயவுசெய்து அதை நம்பாத. யாரா படிக்காதவன் பெரிய ஆள்னா காமராஜ்ல இருந்து ஆரம்பிப்பான். 10 பேருக்கு மேல சொல்ல முடியாது. எவனாவது நடிகர்கள் 4 பேர் பேரை சொல்லுவோம், அதுக்கு மேல சொல்ல முடியாது. 4000 பேர் கோடம்பாக்கத்துல என்ன செய்யறதுன்னு தெரியாம சுத்தி வர்றான் தெருவில், அதை சொல்ல மாட்டான். படித்தவர்கள் பல கோடி பேர் இந்த நாட்டை ஆளுகிறார்கள், இந்த உலகத்தை ஆளுகிறார்கள். அத்தனை பேரும் படித்தவர்கள் தான். படித்தவனுக்கு மட்டுமே வாய்ப்பை கொட்டி கொடுக்கின்ற உலகம் இது. ஏன்னா உலகம் இயங்கணும்ல, மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள் வருது இல்ல. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றீங்களே, என்ன உங்களுக்கு தெரிஞ்சது? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆர்டிபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், ஆர்டிபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ், ஆர்டிபிஷியல் ஆர்கானிக் இன்டெலிஜென்ஸ், அதுக்கு மேல குவாண்டம் கம்ப்யூட்டர் வந்துருச்சு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கும் ஆர்டிபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? ஒரு ரோபோட்டை பண்ணி இந்த கிளாஸை எடுன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆர்டிபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் எடுக்கும். ஆர்டிபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் அந்த கிளாஸை கீழே போட அப்படின்னு சொன்னா போட்டா உடையும்னு சொல்லுவோம். மனித மாதிரி யோசிக்கும். குவாண்டம் கம்ப்யூட்டர் 10 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி நீ என்ன செய்வியோ அது இப்பவே செய்யுது. கற்பனை கெட்டாத வழியில கணேஷ் ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் இருக்காரு, என்னுடைய நண்பர். ஒரு 4500 கோடிக்கு அதிபதி. அவர்கிட்ட உட்கார்ந்து 1 மணி நேரம் பேசினா தலை சுத்துது. மனிதனுக்கு என்னதான் வேலை அப்படின்னு நினைக்க வைக்குது. அப்படி வளர்ந்துட்டு போயிட்டு இருக்கு. படிச்சா வேலை அப்படின்னு இருந்துச்சு, தேவையானதை படிச்சா வேலைன்னு மாறினுச்சு. தேவையானதை படிச்சா மட்டும் வேலை இல்லை,
மல்டி டிசிப்ளினரி ஸ்கில், ஏதாவது ஒரு தகுதியை, தொழிலை கற்றுக்கொண்ட ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை எப்படி எங்கே யூஸ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் வேலைங்கிற சூழ்நிலை. 20 பேர் ஒரு இன்டர்வியூக்கு கூப்பிட்டாங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி 20 லைன் எழுத சொன்னாங்க. ஒருத்தன் மட்டும் 2 நிமிஷத்துல இமெயில் பண்ணிட்டு வெளியில வந்துட்டான். பாக்கி பேரெல்லாம் கம்ப்யூட்டர்ல உட்காந்து, எல்லாருக்குமே கம்ப்யூட்டர் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, எல்லாம் தட்டிட்டு இருக்கான். செலக்ஷன் கமிட்டி வெளியில வந்தாங்க. யார் 2 நிமிஷத்துல அடிச்சானா யூ ஆர் செலக்டட் தான். எல்லாரும் எப்படா அப்படின்னு கேட்டாங்க. நான் சேட் ஜிபிடில போய் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பத்தி 20 வரியில ஒரு லெட்டர் கொடுன்னு சொன்னேன். அது கொடுத்துச்சு. அதை ஜெமினில வந்து திரும்ப நல்லபடியா செஞ்சு கொடுன்னு சொன்னேன். நல்லபடியா செஞ்சு கொடுத்து இமெயில் அனுப்பிச்சிட்டு வெளியில வந்துட்டேன். அவன் சொல்றான், எனக்கு இப்படியாவது தான் வேணும். 20 பேர் சேர்ந்து ஏஐ டெக்னாலஜி சொல்றீங்க இல்லையா, ஏஜிங் கோடுன்னு வந்துருச்சு. என்ன தெரியுமா அது? 20 பேர் சேர்ந்து ஒரு மாசமா என்ன வேலை செய்யறாங்களோ 20 நொடிகளுக்குள்ளே அது செய்வதை அவர்களை உட்கார வச்சே காமிக்கலாம். காக்னிசன்ட் டெக்னாலஜில இருந்து ஒரு பொண்ணு நான் வரும்போது பேசினாங்க. என்னவா விசேஷம்னு கேட்டாங்க. சார் நான் டீம் லீடர் சார், 20 பேர் சேர்ந்து ஒரு மாசமா ஒண்ணு செஞ்சேன் சார். 20 செகண்ட்ல ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செய்யறாங்க சார். அதை எதுக்கு உங்களுக்கு போட்டு காமிச்சாங்கன்னு தெரியுதான்னு. எதுக்கு சார்? நான் உங்களுக்கு எல்லாம் நம்ம வேலை இல்லைங்கிறதுக்கு தான். மரியாதையா இந்த ஆர்டிபிஷியல் நீ என்ன வேணாலும் படி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படி, எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் படி, EEE படி, சிவில் படி, மெக்கானிக் படி, என்ன வேணாலும் படி, மெடிக்கல் படி. ஆனா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுல எப்படி யூஸ் பண்றதுன்னு கத்துக்க. அதை கற்றுக்கொண்டால் மட்டுமே உனக்கு வேலை. சும்மா you should be active in social media my dear friends, not personally but professionally. ஏன் பர்சனலா இருக்கக்கூடாது, ப்ரொஃபஷனலா இருக்கணும்னு சொல்றாங்க. இப்போது நாம் வாழ்கின்ற உலகமும் இனி வாழப் போகின்ற உலகமும் டிஜிட்டல் உலகம் தான். கம்ப்யூட்டர் இல்லாம, செல்போன் இல்லாம வாழ முடியாது. ஆனா அதுல ஏதாவது கண்ட கர்மத்தையும் பார்க்காம உன்னை உயர்த்தி கொள்வதற்கு எதை பார்க்கிறாயோ அதை பார்ப்பவன் மட்டும்தான் வாழ முடியும். அதனாலதான் நாட் பர்சனலி பட் ப்ரொஃபஷனலி. சமீபத்துல +2 முடிச்சுட்டு ஒரு பையன் ஒரு எக்ஸாம் எழுதி அமெரிக்கால ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில யூஜி படிக்கிறதுக்கு அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கும். தெரிஞ்சுங்க, அவன் அப்ளை பண்றான் விசாவுக்கு. ப்ரொஃபஸரோட புள்ள, காலேஜ் ப்ரொஃபஸர், 2 பேருமே அம்மா அப்பா. 2 தடவை விசா ரிஜெக்ட் ஆகுது. காலையில 6:30 மணிக்கு அவங்க அப்பா என்கிட்ட போன்ல பேசுறாருன்னு தெரியும். சரி என்ன சார், நல்ல படிப்பு கிடைச்சு படிக்கிறதுக்கு போறோம் சார், அது கூட விசா கிடைக்கல. அப்படிலாம் இருக்காது. என்ன இல்ல சார் கிடைக்கல சார், அமெரிக்கன் கன்சுலேட்ல விசா கொடுங்கலாம் சொல்ல முடியாது. என்னால என்ன காரணத்தினால விசா ரிஜெக்ட் ஆயிருக்குன்னு சொல்ல முடியும். ஏன்னா ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் என்னோட, நான் திருச்சி எஸ்பியா இருக்கும்போது அவர் தஞ்சாவூர் எஸ்பியா இருந்தவர், பாஸ்போர்ட் ஆஃபீஸ்ல பெரிய ஆஃபீஸரா இருக்காங்க சார். அவர்கிட்ட கேட்டு சொல்றேன். அவர்கிட்ட போன் பண்ணி என்ன சார் படிக்க கூட விசா கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னா அப்படிலாம் இருக்காதுன்னு அவருக்கு சொல்றேன். என்ன காரணம்னு தெரிஞ்சு சொல்லுங்க சார்னா 3 மணிக்கு பேசுங்க. 1 மணிக்கு அவரே கூப்பிட்டாரு. மூர்த்தி அவனுக்கு விசா கிடைக்காது. ஏன் சார் அப்படின்னு? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ட்ராக்கிங் சிஸ்டம்னு இருக்கு. விசாவுக்கு போகும்போது உன் போன் நம்பரை கேட்டு உன்னுடைய செல் நம்பரை கொடுத்தா, ஸ்மார்ட் போன் நம்பரை, அதில் ஒரு தட்டுனா இந்த பையன் காலேஜ் ஸ்கூல் முடிச்சுட்டு படிக்க போற இந்த 1 வருஷத்துல 6 மாசமா இந்த செல்லுல எதெல்லாம் பார்க்க கூடாதோ அதையே பார்த்துட்டு இருந்திருக்கான். அவன் செல் நம்பரை போட்டோன்னா இவன் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் பார்க்கறான். பல கோடி பேர் பார்க்கறதுல நம்ம பார்க்கறத எவன்டா பார்க்க போறான்னு நினைச்சிட்டு பாக்குறீங்கல்ல. இவன் அமெரிக்காவுக்கு போனா, நிறைய பேர் நீங்க பக்கத்துல பாக்குறது எனக்கு தெரியுது. இவன் அமெரிக்காவுக்கு போனா அங்க உள்ளவனை கெடுத்துட்டா என்ன பண்றதுன்னு விசா ரிஜெக்ட்னு எழுதிக்கலாம். இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? அந்த அளவுக்கு இந்த விஞ்ஞான தொழில்நுட்பம் மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ நீங்க செல்போன் யூஸ் பண்றீங்க, அதை பத்தி நான் முழுசா பின்னால சொல்றேன். இப்போ ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் உலக நீதி. கல்வி கரையில கற்பவர் நாள் சில நாளடியார். கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகிலும் கற்கை நன்றே. பிச்சை எடுத்தாவது படிடா சொல்றோம். அதிவீர ராமபாண்டியன் மன்னன் நருந்தொகையில சொல்றோம். ஏன் பிச்சை எடுத்தாவது படிடாங்க? அந்த படிப்பு அவ்வளவு முக்கியம். எப்படி தெரியுமா? பாரதிதாசன் அழகா சொல்வார், எல்லா நலமும் ஈந்திடும் கல்வி இல்லா வீடு இருண்ட வீடுங்க. படிப்பிலார் நிறைந்த பிடித்தனம் நரம்பில் துடிப்பிலார் நிறைந்த சுடுகாடுங்க. அறிவே கல்வியாம் அறிவிலார் குடும்பம் நெறி காணாமல் நின்றபடி விழும்.
ஊர்ல பார்த்துருப்பீங்க, பெரிய பணக்காரனா இருக்கும், உள்ள படிக்க மாட்டான். எதுக்காக? அப்பாட்ட பணம் இருக்குது. அடுத்த தலைமுறையில நின்றபடி விழுமா, வாழ்த்து கட்டவங்க விடும்பாங்க. ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இடிஞ்சு கிடக்கும். ஆனா ஏழை குடும்பத்து மாணவனா இருப்பான், ஒழுங்கா படிச்சிருப்பான், ஒழுக்கமா நடந்திருப்பான், ஆலமரத்தை போல விழுது விட்டு வளரும். அதனாலதான் எல்லாம் படி படி படின்னு சொன்னாங்க. அறம் பொருள் இன்பம் வீடும் பயக்கும் புறங்கடை நல்லிசையும் நாட்டும் உரு கவலொன்று உற்றுளையும் கை கொடுக்கும் கல்வியில் உங்கில்லை சிற்றுயிருக்கு உற்ற துணை. சிறிது காலமே பிறந்து வாழ்ந்து மடியக்கூடிய இந்த உயிருக்கு நீ வாழுகின்ற காலத்திலே கல்வியை போல சிறந்த ஒன்று உலகத்திலே இல்லை. இது சங்க இலக்கியம், மூதுரை. ஆனா அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கலாக அறன்னு 2 வரியில சொல்லிட்டு விட்டாரு வள்ளுவர். உனக்கு கஷ்டம் வரும்போது கோட்டையை போல நின்று உன்னை பாதுகாக்குமா எது? கல்வி. அந்த கல்வியின் மூலம் பெறுகின்ற நீ அறிவு. அதனால கல்வி வேண்டாம்னு சொல்லிட்டு போனவரு வள்ளுவர். இப்படி எல்லோரும் சொன்னார்கள் அல்லவா? பாரதி ரொம்ப அழகா சொல்வார். என்ன சொல்லுவார் தெரியுமா? எண்ணரும் தமிழ்நாட்டின் கண் எல்லோரும் கல்வி கற்று பன்னர் கலைஞானத்தால் பராக்கிரமத்தால் உன்னத இமயமலை போல் ஓங்கிடும் கீர்த்தி பெற்று இன்புற்றார் என மற்றோர் இயம்பிட கேட்டிடல் என்னாலோ. மற்றமா எல்லாரும் தமிழ்நாட்டு மாணவர்களைப் போல புத்திசாலிகள் இல்லை, அவர்களைப் போல படிப்பவர்கள் இல்லை என்று பார்த்து வியக்கின்ற நாள் எந்த நாளோ அந்த நாள் தாண்டா உண்மையான சுதந்திரம் அடைந்த நாள்னு சொல்றது. சரி, படிக்கலைன்னா என்ன ஆகும்? கல்வி இல்லாமையே அனைத்து துன்பங்களுக்கு மாணிவே. கல்வி இல்லாததால் வேலையை இழந்தோம், வேலை இல்லாததால் சம்பளத்தை இழந்தோம், சம்பளம் இல்லாததால் சொத்தை இழந்தோம், சொத்து இல்லாததால் சூத்திரர்களாகவும். இன்னும் ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? எஜுகேஷன் brings you job, job brings you money, money buys you asset, asset brings you wealth, wealth gives you financial freedom. அத்துணை ஆரம்பிக்கிற இடம் இது கல்வி. சரி, கல்வியினுடைய முக்கியத்துவம் தெரியுது. அதற்கு பிறகு வாழ்க்கையில பெரிய ஆள் ஆகிறதுக்கு வேற என்ன வேணும்? படிக்கலைன்னா நம்ம என்ன ஆகும்? காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்று கூழும் இல்லை, பாலுக்கு உழைத்தோமடா பசையற்று போனோமடா தோழர் ஜீவா. கால் வயிற்று கஞ்சியிலா. இதன் காரணம் என்னதுன்னா அறிவும் இல்லாத பாரதி. கையெழுத்து போட கூட கல்வி அறிவு இல்லாமல் உங்கள் கட்டை விரல் முத்திரையில் கதைகள் எல்லாம் நடக்குதடி. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சமீபத்துல கலிபோர்னியால பேசுறதுக்காக போயிருந்தப்ப ஒரு வீட்டுல போய் பிளைட்ல இறங்கி லேட் நைட் போனோம். ஜெட் லேக் பாங்க. அடுத்த நாள் நல்லா தூங்கிட்டோம். காலையில எந்திரிச்சா அந்த கோயம்புத்தூர்ல இருந்து அங்க போய் இருக்கிற தமிழர் தான் என்ன பேசுறதுக்காக அழைத்திருந்தார். ராதாகிருஷ்ணன் பேரு. அவருடைய மனைவி காஃபி கொடுக்கறதுக்காக வந்து காலையில எழுதினாங்க. காரணத்தோடு இந்த பதிவு. ஸ்கிரீனை விளக்கிட்டு பார்த்தா எஸ்பி பங்களா கலெக்டர் பங்களாவோட பெரிய பங்களாவா இருக்குது. நம்மள போய் வீட்டுல வந்து தங்கிப்போம், நைட்ல தெரியலையே அப்படின்னு சொல்லி நினைச்சேன். அப்ப அவர் காஃபியை கொடுத்தோன்னா அவர் ஒய்ஃபு நின்னாங்க. உடனே அவர்கிட்ட கேட்டாங்க, சார் என்ன சார் இது உங்க கம்பெனியில கொடுத்த, நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டேன். இன்ஜினியர். எதுல அப்படின்னு. அவர் டெக்னாலஜி கம்பெனியில வந்து கூகுள்ல இருக்கேன் சார். சரி, உங்களுக்கு என்ன சார் இது கம்பெனியில கொடுத்ததா சார், உங்க சொந்த வீடான? சிரிச்சுட்டே சொன்னார், சொந்த வீடுங்க. தெரிஞ்சுங்க இந்த படிப்பு என்னெல்லாம் பண்ணணும். எந்த ஊர் சார் நீங்க? கோயம்புத்தூர் சார். உங்க மனைவி அவங்களும் கோயம்புத்தூர் தான். இந்த வீடு என்ன விலை இருக்கும் சார்? ஏன் கேட்குறேன்னா எங்க மாணவர்கள்ட்ட எல்லாம் போய் சொல்லணும். இந்திய பணத்துல கேட்குறீங்களா டாலர்ல சொல்லுவாங்க? இல்லை சார் இந்திய பணத்துல சொல்லுங்க, அப்பதான் எங்க பிள்ளைங்களுக்குலாம் புரியும். 10 கோடின்னு. உங்களை அழைச்சிட்டு போறதுக்கு ஒரு கார் வந்துருக்கு பாருங்க, BMW கார். அது எவ்வளவு சார்? இது ஹை எண்ட் சார், 3 கோடி சார், இப்பதான் வந்துருக்கு. சார் உங்க சம்பளம் என்னன்னு கேட்டேன். 1 கோடிங்க. ஒரு வருஷத்துக்கா சார்? சார் ஒரு மாசத்துக்கு சார். என்ன சார் என்ஜினியர் ஒரு மாசத்துக்கு 1 கோடின்னு சொல்றீங்க? எங்க ஊர்ல என்ஜினியர்லாம் படிக்கிறான், 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு ரோட்ல நிக்கிறான். நீங்களும் என்ஜினியர், அவனும் என்ஜினியர் தானே? என்ன அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க சிரிச்சுக்கிட்டு, ஹியர் இன் அமெரிக்கா
we are producing engineers. In India, most of the institutions are producing only engineering graduates. என்ன அர்த்தம் தெரியுமா? இங்க உண்மையாவே என்ஜினியர்களை உருவாக்குறோம் சார். உலகத்துல பெரிய கட்டடத்தை கட்டுறது எப்படி, பெரிய பாலத்தை கட்டுறது எப்படின்னு முழுசா புரிஞ்சுக்கிட்டு PhD முடிச்சு வெளியில வர்றான். அங்க நானும் கிராஜுவேட் தானே 70 சப்ஜெக்ட் என்ஜினியரிங்ல இருந்தா 40 சப்ஜெக்ட் அரியர்ஸ் வச்சு 4 வருஷம் முடிக்க வேண்டிய என்ஜினியரிங்க 7 வருஷம் அரியர்ஸ் வச்சு முடிச்சுட்டு வடிவேல் சொல்லுவாங்கல்ல ஒரு படத்துல நானும் ரவுடி தான். அது மாதிரி நானும் என்ஜினியர் தான். ரோட்ல சுத்துறவங்க நிறைய பேர் இருக்கான் சார். அவன்லாம் இன்ஜினியரிங் கிராஜுவேட் சார். இங்க உள்ளவங்கலாம் என்ஜினியர். அப்போ என்ஜினியர் ஆகணும்னா அது யார் கையில இருக்கு? இந்த நிர்வாகம் மிகப்பெரிய கட்டமைப்புகளை உங்களுக்கு நீங்கள் படிக்கின்ற கல்லூரியிலே செய்து கொடுக்கலாம். பெற்றோர்கள் தன்னிடம் இருப்பது அத்துணையும் இழந்து உங்களை படிக்க வைக்க முயற்சி செய்யலாம். ஆசிரியர்கள் மெழுகுவர்த்தியை போல உருகி உங்களுக்கு சொல்லித் தரலாம். குதிரை தாகமாக இருந்தால் 10 பேர் சேர்ந்து அதை தண்ணீர் துறைக்கு இழுத்து சென்று விடலாம். 100 பேர் சேர்ந்தாலும் அந்த குதிரையை தண்ணீரை குடிக்க வைக்க முடியாது நண்பர்களே. தண்ணீரை குதிரை தான் குடிக்க முடியும். படிப்பை நீ மட்டுமே படிக்க முடியும்.